நாட்டின் பல மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். ஹசீஸ் போதைப் பொருளோடு கனேடிய நாட்டு பிரஜை கைது. மதுபான வரி தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவிப்பு. மார்கானியை சந்திக்க விருப்பமில்லை, ட்ரம்ப் தெரிவிப்பு. தென் சீன கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகிய அமெரிக்க விமானமும் உலங்கு வானூர்தியும். ஆஷஸ் தொடரின் முதல் போட்டியிலிருந்து பேட் கமின்ஸ் விலகல். மேற்கு சபரகமுவ, மத்தியம் மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 182.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹஷீஸ் போதைப் பொருளோடு கனேடிய நாட்டு பிரஜை ஒருவர் இன்று அதிகாலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 21 வயது கனேடிய பிரஜை என்றும் அவர் கனடாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் அவர் கொண்டு வந்த பணப்பைகளை சோதனை செய்த போது 18.253 கிராம் ஹஷீஸ் போதைப் பொருள் சுங்க அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவை 6 பெரிய பொலித்தீன் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 72 சிறிய பொட்டலங்களில் அடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட கனேடிய நாட்டு பிரஜையும் கைப்பற்றப்பட்ட ஹஷீஸ் போதைப் பொருள் மேலதிக விசாரணைக்காக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துவதற்கான காலக்கெடுவை இன்று முதல் திருத்தி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இன்று முதல் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் ஒவ்வொரு உரிமைதாரரும் உரிய தேதி அல்லது அதற்கு முன்னர் வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உரிய தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமைதாரரின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என்றும் புதிய வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்னர் செயற்படுத்தப்படவில்லை என்று இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உரிய தேதியிலிருந்து 90 நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமைதாரர்களின் அனைத்து உரிமங்களையும் இடைநிறுத்துவதாக புதிய வர்த்தமானி அறிவித்துள்ளது. உரிமம் இடைநிறுத்த காலத்தை 6 மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கனடா பிரதமர் மார்கானியை சந்திக்க விருப்பமில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆசியான் உச்சிமாநாட்டில் பங்கேற்ற அமெரிக்க ஜனாதிபதி தனது ஆசிய பயணத்தின் 2வது கட்டமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ புறப்பட்டார். இதுகுறித்து தமது ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில் கூறியதாவது: சிறந்த துடிப்பான நாடான மலேசியாவை விட்டு நகர்கிறேன். முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளேன். தாய்லாந்து, கம்போடியா இடையேயான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளேன். போர் வேண்டாம், ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. அடுத்த பயணம் இப்போது ஜப்பானை நோக்கி என்று பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பயணத்தின் போது தமது விமானத்தில் இருந்தபடி செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசினார். இதன்போது இந்த வார இறுதியில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் கனடா பிரதமர் மார்கானியை சந்திக்க வாய்ப்பு உள்ளதா என்று கேட்கப்பட்டது. நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை. இன்னும் சிறிது காலம் நான் அவரை சந்திக்கப் போவதுமில்லை. கனடாவோடு தற்போது செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் மிக்க மகிழ்ச்சி தருகிறது. அதை செயல்படுத்த உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். தென் சீன கடல் பகுதியில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தியும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகின. தென் சீன கடல் பகுதி மிகவும் சர்ச்சைமிக்க பகுதியாகும். இந்த கடல் பகுதியை சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகள் உரிமை கொண்டாடி வருகின்றன. இந்நிலையில் தெற்கு சீன கடலில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தியும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகின. அமெரிக்க நேரப்படி 26ஆம் தேதி மதியம் 2:45 மணியளவில் அமெரிக்க ஏவுகணை விமானம் தாங்கி கப்பல் USS நிமிட்ஸில் இருந்த MH-60 RC ஹாக் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானது. அதிலிருந்த 3 விமானிகள் பத்திரமாக வெளியேறினார்கள். இதைத் தொடர்ந்து பிற்பகல் 3:15 மணியளவில் FA-18F சூப்பர் ஹார்னட் போர் விமானமும் விபத்துக்குள்ளானது. இதிலிருந்த 2 விமானிகளும் பத்திரமாக வெளியேறினார்கள். இந்த அடுத்தடுத்த விபத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. காயம் காரணமாக ஆஷஸ் தொடரின் முதல் போட்டியிலிருந்து பேட் கமின்ஸ் விலகியுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. முதல் போட்டி நவம்பர் 21ஆம் தேதி பெர்த்தில் தொடங்குகிறது.
ஆஷஸ் தொடருக்கான 2 அணிகளும் தங்களை தீவிரமாக தயார்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் காயம் காரணமாக ஆஷஸ் தொடரின் முதல் போட்டியிலிருந்து ஆஸ்திரேலிய அணித்தலைவர் பேட் கமின்ஸ் விலகுவதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. முதல் போட்டியிலிருந்து அணித்தலைவர் பேட் கமின்ஸ் விலகியுள்ளதாக, அவருக்கு பதிலாக ஸ்டீவ் ஸ்மித் அணித்தலைவராக வழிநடத்துவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.